பொதுவாகவே அரசு மருத்துவமனைகள் என்றாலே சுகாதார சீர்கேடு, தரமற்ற சிகிச்சை என குற்றச்சாட்டுகள் கூறப்படுவதுண்டு. ஆனால் அந்த தவறான எண்ணத்தை உடைத்துள்ளது மதுரை தோப்பூரில் உள்ள அரசு தொற்றுநோய் தடுப்பு மருத்துவமனை. இது பற்றிய ஒரு செய்தியை இப்போது பார்க்கலாம். 1960ஆம் ஆண்டு அன்றைய முதலமைச்சர் காமராஜரால் தென் தமிழகத்தில் உள்ள 9 மாவட்ட மக்கள் பயன்பெறும் பொருட்டு 350 ஏக்கரில் தோப்பூரில் நெஞ்சக நோய் மற்றும் தொற்றுநோய் சிகிச்சைக்காக இந்த மருத்துவமனை தொடங்கப்பட்டது. காசநோய், சின்னம்மை, மணல்வாரி அம்மை மற்றும் அனைத்து விதமான தொற்று நோய்களுக்கும் இங்கு சிகிச்சை அளிக்கப்படுகிறது. 285 படுக்கை வசதிகள் கொண்ட இம்மருத்துவமனையில் 9 மருத்துவர்கள், 110 செவிலியர்கள் மற்றும் 55 ஊழியர்கள் பணியில் உள்ளனர். நோயாளிகளுக்கென நவீன பரிசோதனை கூடம், நவீன சமையல் அறை, சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர், அனைத்து வார்டுகளிலும் தொலைக்காட்சி வசதி, FM ரேடியோ வசதி மற்றும் அனைத்து உள்நோயாளிகளுக்கும் வாரந்தோறும் ஹோம் தியேட்டர் வசதியுடன் மிகப்பெரிய திரையில் சினிமாக்கள் காண்பிக்கப்படுகிறது. தையல் மிஷின் மற்றும் இந்த கைக்குடை பின்னுதல், சேர்ஸ் பண்ணுறதல், இந்த மாதிரி பண்ணோம்னாக்க அவங்களுக்கு வருமானமும் இருக்கும், அவங்களுக்கு அவங்களுடைய பொழுதும் போகும். இங்கேருந்து போகும்போது அவங்க ஒரு நல்ல அவங்களுக்கு ஒரு தொழில் வாய்ப்பை நம்ம ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி ஒரு ஐடியாவில் நாங்கள் பண்ணியிருக்கோம். எங்களுடைய நோக்கம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அரசு மருத்துவமனையில் இது ஒரு நட்சத்திர மருத்துவமனையாக இருக்கணும் அப்படின்றது தான் எங்களுடைய நோக்கம். உண்மையிலே அது நட்சத்திர மருத்துவமனையாக தான் அது செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த மருத்துவமனையில் உள்நோயாளிகளாக சிகிச்சை பெறுபவர்கள் பயன்பெறுவதற்காக 5000 புத்தகங்கள் கொண்ட நூலகம் உள்ளது. மேலும் உள்நோயாளிகளுக்கு பொழுதுபோக்கிற்காக உள் விளையாட்டு அறை, ஆண்களுக்கு கேரம்போர்டு விளையாட்டு, பெண்களுக்கு பல்லாங்குழி உட்பட பல விளையாட்டு வசதிகள் செய்து தரப்பட்டுள்ளன. ஹாஸ்பிட்டலுக்கு 28 நாள் ஆகுது. ஒரே வாரத்தில் என் கணவர் டேப்லெட் சாப்பிடவும் ஒரே வாரத்தில் நல்லா சரியாக சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இம்மருத்துவமனையில் தங்கி சிகிச்சை பெறுபவர்கள் விளையாடுவதற்காக இறகுப்பந்து மற்றும் பேட்மிண்டன் மைதானங்களும் உருவாக்கப்பட்டுள்ளன. எந்த அரசு மருத்துவமனையிலும் இல்லாத வசதியாக முடித்திருத்தும் மையம் நோயாளிகளுக்காக உருவாக்கப்பட்டு இலவசமாக அவர்களுக்கு சவரம், முடித்திருத்துதல் போன்றவை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மேலும் இம்மருத்துவமனை வளாகத்திலேயே தபால் நிலையம், பேருந்து நிலையம் ஆகியவையும் செயல்படுகின்றன. நாங்கள் இப்பொழுது அதை இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டுக்கு அதை நடத்தணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். ஆக்சுவலாக அதுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் வாங்குறதுக்கு வி ஆர் ட்ரையிங். சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் வாங்குவதற்கு அனைத்து உதவிகளையும் எங்கள் மருத்துவக் கல்வி இயக்குனர் டாக்டர் கீதாலட்சுமி அவர்களும், எங்களுடைய துறை செயலர் திரு டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களும், எங்களுடைய துறையின் மந்திரி ஆனரபிள் மினிஸ்டர் திரு விஜயபாஸ்கர் அவர்களும் செய்து கொடுப்பதாக கூறியுள்ளார்கள். பறந்து விரிந்த புல்வெளி, நோயாளிகளுக்கு வாரம் 3 நாள் யோகா பயிற்சி, 24 மணி நேரமும் மின்சாரம் உட்பட பல வசதிகள் உள்ள இந்த மருத்துவமனை பிற அரசு மருத்துவமனைகளுக்கு முன் உதாரணமாக திகழ்கிறது என்றே சொல்லலாம். அரசு மருத்துவமனை என்றாலே ஏளன பேச்சும் இலக்கார பார்வையுமாய் கடந்து போகும் பொது சிந்தனையை இந்த அரசு மருத்துவமனை முற்றிலுமாய் மாற்றி போட்டுள்ளது. ஒளிப்பதிவாளர் சூர்யாவுடன் வினோத், நியூஸ் 7 தமிழ், தோப்பூர், மதுரை.